ஹலோ மக்களே, பெரும்பாலான உரம் கம்பெனிங்க மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருது. நம்மளுக்கு வர வேண்டிய உரமும் மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருது. மிடில் ஈஸ்ட்லேருந்து வர கப்பல்கள் ஹெர்மூஸ் நதி வழியாக வரதால பாதி கப்பல்கள் அங்கே பிரச்சனை போர் காரணமாக அங்கேயே நின்றுட்டுருக்கு. தமிழ்நாட்டில் நம்மளுக்கு உரம் விலை ஏறுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம பேனிக் ஆகக்கூடாது. தமிழ்நாட்டில் எல்லாருமே செயற்கை உரத்தை நம்பி இல்லை. நிறைய பேர் இயற்கை உரத்தை நம்பி இருக்காங்க. நிறைய பேர் சுயமாகவே மண்புழு உரம் தயாரிக்கிறாங்க. நிறைய பேர் மீன் அமிலம் தயாரிக்கிறாங்க, பஞ்சகாவியை தயாரிக்கிறாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் தான் இயற்கை விவசாயத்துக்கு மாறத்துக்கு உண்டான ஒரு கரெக்டான டைமு. ஏன்னா உரம் விலை ஏறிச்சுன்னா பாதி பேர் விவசாயத்தை விட்டு போகிறதுக்கு உண்டான சான்ஸ் கூட இருக்குது. இப்படி பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் மீன் அமிலத்தையோ பஞ்சகாவியாவையோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பழக்கப்படுத்திடுவீங்க. உங்கள் நிலமும் இயற்கை உரத்துக்கு பழக்கம் வந்துடும். அப்படி வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஈல்டும் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. செயற்கை உரம் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டிய நேரம் இதுதான். அதை புரிஞ்சுங்க.